வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். நம்ம நல்லதுக்காக போக்குவரத்து போலீஸ்காரங்க என்னதான் ஆக்ஷன் எடுத்தாலும் நம்ம மக்கள் ஆபத்தை விலை கொடுத்து வாங்கவே ஆசைப்படுறாங்க. நாம் இந்த உலகத்தில் குழந்தையா பிறக்க தாயோட வயிற்றில் 10 மாதம் காத்திருக்கோம். அதுக்கு பிறகு தவழவும், மெல்ல நடக்கவும், ஸ்கூல் போகவும், சைக்கிள் ஓட்ட கற்றுக்கவும், பைக் ஓட்ட கற்றுக்கவும், அதுக்கப்புறம் காலேஜ் போகவும், அதுக்கும் அப்புறம் வேலை, காதல், கல்யாணம், ப்ரமோஷன், இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் நாம் காத்திருக்கோம். ஆனால் வண்டி ஓட்டுறது, அந்த வண்டியை அடுத்தவங்களுக்கு தொல்லை இல்லாமல் பார்க் பண்ணுறது, ரோட்டை கிராஸ் பண்ணுறது அப்படின்னு எதுக்காகவும் நாம் ஒரு 2 நிமிஷம் கூட காத்திருக்கிறது இல்லை. போக்குவரத்து விதிகளையும் மதிக்காமல் அவசரமாக பறந்து போய் நாமளும் ஆக்சிடெண்ட்டில் சிக்கி அடுத்தவங்களையும் அதில் சிக்க வச்சு அப்படியே அப்பிட் ஆகிடுறோம். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு உயிர் போச்சுன்னா சம்மந்தப்பட்ட குடும்பம் மனசளவுலையும் பொருளாதார நிலைமையிலையும் ஒரு 10-15 வருஷம் பின்தங்கிடும். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நாம் தினமும் பார்க்குற, கேட்குற, இல்லை செய்திகளில் படிக்கிற விஷயங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல அந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் யாராவது 2 பேர் சிக்கி கஷ்டப்படுறாங்க. இந்த நிலைமையில் நம்ம நல்லதுக்காக போலீஸ்காரங்க என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் நாம் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை, கண்டுக்கிறதும் இல்லை. இப்போ கூட பாருங்கள், சென்னை செங்குன்றம் அருகே தேசிய நெடுஞ்சாலை சந்திப்பு, பாடியநல்லூர் பிரதான சாலை சந்திப்பு சிக்னல் சென்டர் மீடியனில் இருக்கிற இடைவெளியில் 2 வீலர், கார், ஆட்டோ, வேன், மினி லாரின்னு எல்லா வண்டியும் நுழைஞ்சி தேசிய நெடுஞ்சாலையை கிராஸ் பண்ணி மறுபக்கம் போகும். அப்போ அந்த பக்கம் வேகமாக வர்ற வண்டிகளால் ஆக்சிடென்ட் ஆகி ஜனங்க பாதிக்கப்படுறது வழக்கம். அங்கே போன வருஷம் மட்டுமே நடந்த ஆக்சிடென்ட்டுகளில் சிக்கின 4 பேரோட உயிர் போச்சு. அதனால் விபத்து, உயிரிழப்புகளை தவிர்க்க செங்குன்றம் போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் சந்திரமௌலி மற்றும் போலீஸார் 2 நாளைக்கு முன்னாடி மாற்று நடவடிக்கை எடுத்தாங்க. அதாவது அந்த சாலை சந்திப்பு இடைவெளியை இரும்பு கம்பியால் மூடினாங்க. நடந்து போய் ரோடு கிராஸ் பண்ணுறவங்களுக்காக மட்டும் அதில் 2 அடி இடைவெளி விட்டுருக்காங்க. மற்றபடி வண்டிங்க எல்லாம் சர்வீஸ் ரோடு வழியாகவும், அப்படியே பாடியநல்லூர் பஞ்சாயத்து ஆஃபீஸ் எதிரில் இருக்கிற அண்டர் பாஸ் வழியாகவும் மறுபக்கத்துக்கு பாதுகாப்பாக போய் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம ஆளுங்க அதையெல்லாம் கேட்குறாங்களா? அவங்க அதை பற்றியெல்லாம் கண்டுக்கிறதும் இல்லை, கவலைப்படுறதும் இல்லை. ஆபத்தை விலைக்கு வாங்குவோம்னு அந்த 2 அடி கேப்பில் நுழைஞ்சி ரோட்டை கிராஸ் பண்ணுறாங்க. அதனால் இப்போவும் ஆக்சிடெண்ட் ஏற்படுற நிலைமை தான் அங்கே இருக்குது. இன்றைக்கி காலையில் கூட அந்த இடத்துல சைக்கிளில் ரோடு கிராஸ் பண்ண ஸ்கூல் பையன் ஒருத்தன் லைட்டாக தடுமாறினான். அப்போ அங்கே நின்றுட்டு இருந்த ஒரு இளம்பெண் அந்த பையனை டக்குன்னு பிடிச்சி நிறுத்தினாங்க. இல்லைன்னா அந்த நேரத்துக்கு வந்த லாரி மோதி கஷ்டமாக போயிருக்கும். இந்த மாதிரி இருந்தால் அந்த இடைவெளியை கூட முழுசாக மூடினால்தான் அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காமல் இருக்கும் போல் இருக்குது. ஊதுற சங்க ஊதி வைப்போம். கேட்குறவங்க காதில் கேட்டால் சரி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க மக்களே? நன்றி, வணக்கம்.